வெல்கம் டு பிஎஸ்எஃப் ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பிஆர்கே அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஆப்புடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னு சொன்னால், இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ பிஆர்கே ஆப் வந்து எப்படி க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படின்னா, இந்த ஆப்புடைய ஆஃபர்ஸ் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்புடைய ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்ததுலேருந்தே வந்து டீமாக ஃபயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து எந்த ஆப்புமே வந்து ரொம்பவே சரியாகவே இல்லை. எல்லாமே வந்து டீமாக ஃபயர் பண்ணக்கூடிய ஆப் மட்டும்தான் வந்து அதிகமான ஆப்ஸ் வந்து இருந்துச்சு. நல்ல ஆப்ஸ்ன்னு பார்த்தா ஒரு சில ஆப்ஸ் மட்டும்தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து கொடுத்து தான் இருக்கேன் குரூப்பில். என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேணால் தாராளமாக என்கிட்ட வாங்கி அந்த ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆப்புடைய ஃபுல் டீட்டெயில் நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நானுமே எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆப் வந்து எல்லாேருக்கும் ஃபயர் ஆனோம்ல, எனக்கும் ஃபயர் ஆனிச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கும்போது இந்த ஆப் வந்து நல்லா ஃபயர் ஆகாமல் நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு. நான் டீம் வந்து பெருசாகவே கொடுக்கல. ஏன்னா வந்து ஃபயர் எப்போ ஸ்டார்டிங் பண்ணாங்களோ அப்போ வந்து எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா ஆப் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் ஃபயரிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு மெம்பர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபயரிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. எனக்கு புரிஞ்சதோடய நான் வந்து இன்வைட் பண்ணுறதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இருந்தாலுமே அவங்க வந்து ஆப் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எப்போனாலும் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆப்புடைய டீட்டெயில் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ஒருத்தரை நீங்கள் இன்வைட் பண்ணாலே உங்களுக்கு வந்து 3000 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து தர்றாங்க. ஸோ ஹையாக, அதாவது இன்விடேஷனுக்கு வந்து நார்மலாகவே ஒரு பொதுவாகவே லாங் டேர்ம் ஆப்னா இன்வைட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஏதாவது வந்து தரதான் செய்வாங்க. ஸோ வந்து 100 ருபீஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஒரு லக்கி ட்ரா மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு கிஃப்ட் ஆஃபர் மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தர் அவங்க டீம் வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேனேஜர் கொடுக்கக்கூடிய விஷயம் தான். பட் இருந்தாலும் 3000 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே வந்து மினிமம்க்கு 3000 ருபீஸ் ஒர்த் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டே சைக்கிள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு ஆப்பில் வந்து டே சைக்கிள் போட ஆரம்பிச்சிட்டாங்களோ அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அர்த்தம். ஆனால் வந்து இந்த ஆப் வந்து இந்த மந்த்துக்குள்ளேயே இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 20 டேஸ் ஆர் வந்து 15 டேஸ்க்குள்ளே இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்குது. டே சைக்கிள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஆப் வந்து டே சைக்கிள் போட ஆரம்பிச்சிட்டாலே அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி லான்ச் பண்ணாலே வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகிற டைமில் தான் அந்த மாதிரி சீரீஸும் அதிகமாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து டீம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து குரூப்பில் நம்ம வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து எந்தெந்த ஆப்ஸ் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பர்சனலாக நம்மகிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்குற பீப்புள்ஸ்க்கும் நம்ம வந்து கரெக்டான சஜஷன் வந்து கொடுத்துருவோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு தெரியாமல், அதாவது இந்த மாதிரி டீம் வச்சுருக்கவங்க கிட்ட வாங்காமல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆஃபர்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 20 டேஸ் ஆஃபரை கட் பண்ணிவிட்டு 10 டேஸ் ஆஃபர், 3 டேஸ் ஆஃபர், அதாவது 1 லேக் போட்டாலே உங்களுக்கு 3 டேஸில் வந்து 5 லேக் வரும், 10 லேக் வரும். அந்த மாதிரியான ஆஃபர்ஸில் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படியே ஆஃபர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாதவங்க, ஸோ இவ்வளோ நாள் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஸோ 1 லேக் போட்டு ஒரே ஒரு ஆஃபர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ வந்து ஆப் வந்து மொத்தமாக டோட்டலி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து விட்ரா கார்டு வாங்கணும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லுவாங்க. ஸோ விட்ரா கார்டு வாங்கலாமா இல்லை, ஒரு சில பேர் தெரியாதவங்க விட்ரா கார்டு வாங்கிடுவாங்க. அப்புறம் விட்ரா கார்டு வாங்கினாலுமே ஆப்லேருந்து விட்ரா வந்து வராது, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, விட்ரா கார்டு வாங்கினது மாதிரியும் அதனால தான் அவங்களுக்கு விட்ரா வந்த மாதிரியும் வந்து காட்டுவாங்க. மேனேஜரே அந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அப்போது ஒரு சில பேர் வந்து விட்ரா கார்டு வாங்கிடுவாங்க. அப்படி விட்ரா கார்டு வாங்கியும் உங்களுக்கு வந்து விட்ரா வந்து வராது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிஆர்கே கம்பெனி வந்து என்னை ஏமாற்றிடுச்சு, ஸோ நான் வந்து புது கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து இப்போவே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி இது வந்து 8லேருந்து 9 மாதம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜரே ஒரு புது கதை சொல்லுவாங்க. ஸோ நார்மலான பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைமில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியல. இப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டே நமக்கு ஒரு லிங்க் தராங்க. ஸோ மேனேஜர்கிட்டே நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வாங்கி யூஸ் பண்ணி நம்ம வந்து 6 மாதம் 10 மாதம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வந்து அதுவுமே ஒரு 15 டேஸ் கிட்ட தான் போகும். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் வந்து இந்த டைம் வந்து பிஆர்கே ஆப்பில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாருமே உஷாராக இருக்கணும். இதுக்கப்புறமா இந்த ஆப்பில் விட்ரா போடுறத தவிர வேறு எந்த சான்ஸுமே நமக்கு கிடையாது. ஸோ வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு அப்கிரேட்டோ யாரையும் இன்வைட்டோ பண்ணாமல் உங்களுடைய அமௌண்ட் இதில் இருந்துச்சுன்னா ஆப் இருக்கிறதுனே நீங்கள் விட்ரா போட்டு எடுத்துக்கோங்க. எவ்வளோ வருதோ அது வரைக்கும் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ரா போட்டு போகிறத தவிர இந்த ஆப்பில் வேறு வழியே இல்லை. ஸோ இதே மாதிரியான எல்லா லாங் டேர்ம் ஆப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னுடைய குரூப் லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன்.
உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.